ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ இனி புருஷங்காரனை காப்பாத்த போய் அவனை காப்பாத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்ஸ் ஆகி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதாவது ராகவ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுது, அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேரா வீட்டுக்கு போயிடுறா. அங்க போனா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, நீ இங்கதான் போன சியா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவ எந்த பதிலுமே சொல்லாம புருஷங்காரனை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவன் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றா. இந்த மாதிரி இவர் ஜெயிலுக்கு போறாரு, அதுவும் கூடிய சீக்கிரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கேட்டதுமே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கா தான் இருக்கு. அதை விட தங்கச்சிக்காரிக்கு கோவமா தான் வருது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விராஜ் தான். அவன் எப்பெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வரானோ அப்பெல்லாம் இந்த வீட்டோட நிம்மதி பறி போயிடுது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கா. இதுக்கு அவன் என்ன பண்ணுவான், நம்ம கிருஷ்ண காப்பாத்த போய் தானே இப்படி ஒரு ப்ராப்ளத்துல சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை தனியா கூப்பிட்டு வந்துட்டு, நீ காலங்கத்திலே போயிட்டதுனால இன்னைக்கு என்னோட கடமையை செய்ய முடியாம போயிடுச்சுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எப்போதும் நம்ம ஹீரோ தானே இவளுக்கு குங்குமம் வச்சு விடுவான் காலங்காத்திலே, அதே மாதிரி இப்பவும் குங்குமத்தை வச்சு விட்டுட்டு ஒன்னும் ஆகாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துல இருந்து இந்த பயலும் பார்த்துட்டு செம கோவம் வந்துருது. அதுக்கப்புறமா டெரஸ்ல போய் நின்னுட்டு புலம்பிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் என் பொண்டாட்டியை இவ்வளவு காதலிச்சேன், இந்த ஜான்விக்கு இவ்வளவு லவ் கொடுத்தேன், ஆனா அப்பெல்லாம் அதை அவளால புரிஞ்சுக்க முடியல. அது மட்டும் இல்லாம என் கூட இருக்கும் போது அவ இவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணதே கிடையாது. அப்போ நான் பண்ணது காதல் இல்லையா, இல்ல என்னோட காதலை அவளால புரிஞ்சுக்க முடியலையா, என்னதான் நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஜான்வி என்னால இன்னொருத்தவனுக்கு விட்டும் கொடுக்க முடியாது. இப்போ என்கிட்ட ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு, ஒண்ணு ஜான்வியை விட்டு விலகுறது, அப்படி இல்லைன்னா ஜான்வி அடையறதுக்காக நான் அந்த ராகுவை கொலை பண்ணணும். இதுல நான் எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ராகுவை கொலை பண்றதை பத்தி இவன் யோசிக்கிறானே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கர காத்தா இருக்கு, புயல் காத்து வீசுற மாதிரி இருக்கு. ஜன்னல்லாம் நம்ம ஹீரோயினி சாத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு பாடி கிடக்குற மாதிரி இருக்கு. அது யாரோட பாடி அப்படின்னு தெரியல. மெதுவா அப்படியே கிட்ட போயிட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்க புருஷனோட பாடி தான் இருக்கு. ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. புருஷங்காரன் தான் அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டே இருக்கான். என்னாச்சு, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பயந்துட்டு இருக்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் நான் அவங்கள பத்தி கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏமா கனவு தான் கண்ட, அது ஒரு நல்ல கனவா கண்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மணி 4 ஆயிடுச்சு. இன்னைக்கு கருவா சவுத்துங்கிற ஒரு விரதம் இருப்பாங்க போல. சோ அதுக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ரெடி ஆகிறதுக்காக போயிடுறா. அவ குளிச்சுட்டு ரூம்ல பார்க்கும் போது புருஷங்காரனை காணோம். எங்க போனா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடின மணிக்கே ரெடி ஆயிட்டு இருக்கா. கையில பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அப்ப தெரியாம கை தவறி குங்குமம் கீழே விழுந்துருது. இந்த மாதிரி பொண்ணுங்க குங்குமம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னாலே அபிஷேகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரியே ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அப்பதான் அவனும் உள்ள என்ட்ரி ஆகுறான். இப்படி இவ பயந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு சியான்னு கேட்டா, இங்க பாருங்க குங்குமம் தவறி விழுந்துருச்சு, இது ரொம்ப அபசகுணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரம்பிட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவனோட நெதியில குங்குமத்தை வச்சு விட்டுட்டு, இன்னைக்குதான் நீ எனக்காக விரதம் இருக்க போறியே, அப்படி இருக்கும்போது உன்னோட புருஷனோட ஆயுள் அவ்வளவு சீக்கிரத்துல போயிடுமா என்ன அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவளை ஒரு வழியா சமாதானம் பண்ணிட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். பதிலுக்கு அவளுமே ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பால்கார வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கான். இதை தூரத்துல இருந்து விண்டோ வழியா இந்த பயலுமே பார்த்துட்டு கதவு இவன் தான் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணிட்டு அந்த பயலை பார்த்துட்டு அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அங்க சீன் கட் ஆயிடுது. இப்போ திரும்பவும் வீட்டுக்குள்ள காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஃப்ரெண்டுக்காரன் தான் போய் டோரை ஓபன் பண்றான். பார்த்தா கமிஷனர் சார் தான் வந்திருக்காரு. அவர் விராஜை நாங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவனை கூட்டிட்டு வர்றதுக்காக ரூமுக்கு போனா அங்க அந்த பயலை காணும் போல பொண்டாட்டிட்ட சொல்லிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டுமே இந்த மாதிரி விராஜ் காண போன விஷயத்த சொன்னதுமே ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. அவனை இப்ப காணோம். வீட்லயே இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்பவே நாங்க ராகு உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்ல ராகு மேல என்ன தப்பு இருக்கு, எதுக்காக நீங்க அவரை இப்பவே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா வேற வழியே இல்ல, ராகு ஆல்ரெடி விராஜை கொலை பண்ண முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு இல்லையா, சோ அதனால இப்ப அவனை காணோம் அப்படிங்கறதுனால சந்தேகம் ஒரு பக்கம் தான் திரும்புது, அதனாலதான் இவர் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம சியா ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதெல்லாம் இல்ல, நீங்க எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு சியா, இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் தான், நீ ஒன்னும் கவலைப்படாத, திரும்பவும் வேணா நம்ம பெயிலுக்கு அப்ளை பண்ணலாம், கண்டிப்பா பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்துருவேன், நீ எனக்காக விரதம் இருக்கீல்ல, சோ அந்த
விரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு நான் இந்த வீட்டுக்கு கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறமா தான் அவளை ஒத்துக்கிறா. பட் இருந்தாலும் புருஷங்காரன் அப்படி பிரிஞ்சு போறதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவனும் வீட்டு வாசப்படியை தாண்டி போயிட்டு இருக்கான். உசுரோட திரும்பி வந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இங்க இவ்வளவு கூத்து நடந்துட்டு இருக்கும் போது அந்த பையன் எங்கடான்னு பார்த்தா அவன் அழகா சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அந்த பால்காரனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஒருவேளை இவன் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றானோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சுக்கிட்டு பெயில் கிடைச்சாதான் உங்களை வெளியே விடுவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கையில இருக்கிற போனையும் பிடிங்கி வச்சுட்டு உட்கார வச்சுட்டாப்ல. இங்க நம்ம ஹீரோயினுமே ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அப்போ வந்து ஒரு போன் கால் வருது. உடனே இவ ராகுவா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கால் அட்டன் பண்றா. பார்த்தா எவனோ ஒருத்தவன் தான் பேசுறான். என் பேர் ராகுல் சர்மா, நீங்க வந்து ஒரு ஆளை தேடிட்டு இருக்கீங்களா, அது உண்மைதானே அப்படின்னு கேட்டா ஆமா நாங்க விராஜ் தான் தேடுறோம் அப்படின்னு சொல்றா. அப்படியே அவன் இப்ப என் கூட தான் இருக்கான். ராகுவ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு சின்ன பசங்க மாதிரி புலம்பிட்டே இருக்கான். சோ ஏதோ பைத்தியமா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது. சரி ஓகே இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு கோயில்ல தான் இருக்கிறேன், நீங்க டைரக்டா கோயிலுக்கு வந்துருங்க, அங்க நான் அந்த பயில ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனை கொண்டு போய் விட்டா நம்ம ஹீரோவுக்கு பயில் கிடைச்சிரும் இல்லையா. சோ அதனால மாமியார் கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு நான் விராஜை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நீ எப்படி நான் தனியா போவேன்னு கேட்டா கவலைப்படாதீங்க, நான் தனியா ஒண்ணும் போல, ராகுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துருவாங்க, சோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போறா. வீட்டை விட்டு கிளம்புறா. மாமியார் தான் வழி அனுப்பி வைக்கிறாங்க வாச வரைக்கும் வந்துட்டு. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படியே போனா ஒரு ரூமுக்குள்ள என்ன சத்தம் வந்துட்டு இருக்கு. அந்த ரூம் வந்து செக்யூரிட்டியை வச்சு ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அங்க அந்த பால்காரன் தான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறான். அவனை வந்து விசாரிச்சு ஏன்டா நீ இங்க வந்து அடப்பட்டு கிடக்க, ஒன்ன யாரா அப்படி பண்ணன்னு கேட்டா இந்த மாதிரி ஒருத்தவன் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருந்தான், பிளாக் கலர் பேண்ட் போட்டிருந்தான், அவன் தான் என்ன இங்க அடிச்சு போட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதும் அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது விராஜ் தானே அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தான் அப்படின்னு. அப்ப அவன் எதுக்காக இவனை இங்க அடிச்சு போட்டு வைக்கணும் அப்படின்னு அவனோட மென்டல் கண்டிஷன் இப்ப நார்மல் ஆயிடுச்சு. அப்போ அவன் சரியாயிட்டான். அப்போ ஏதோ ஒரு பிளானை போட்டுதான் சியாவை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கானா, இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருமகளுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக போறாங்களோ என்னமோ தெரியல, அவசரமா ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அண்ணங்காரனுக்கு கால் பண்ணி கால் போகல அப்படிங்குமே தங்கச்சிக்காரி நேரா வந்து விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அதாவது அந்த விராஜ் இப்போ நல்லா இருக்கான் அப்படிங்கிற விஷயம் இவளுக்குமே தெரியாது. சியா விராஜ் இருக்கிற இடத்த தேடி போயிட்டு இருக்கா. அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் தெரியும். அதை தான் வந்து அண்ணங்காரங்கிட்டமே சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா பெயில் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு லாயருமே வந்துடுறாரு. இவருக்கு பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ வந்து போனை கொடுத்துதானே ஆகணும். அந்த போனை வாங்கிட்டு பொண்டாட்டிக்கு கால் பண்ணி கேட்கறான், நீ இப்ப எங்க போயிட்டு இருக்கன்னு கேட்டா நான் விராஜ் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, அவனை அழைச்சிட்டு வரதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்றான். பட் நீ தனியா போறியா அப்படின்னு கேட்டா இல்ல நான் தனியா போகல, நான் தனியா தான் வந்தேன், பட் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸையுமே நான் கூப்பிட்டுருக்கேன், அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கோயிலுக்குள்ளேயே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீ அவசரப்படாத, எனக்கு பெயிலும் கிடைச்சிருச்சு, நானும் இப்ப அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன், நான் வந்ததுக்கு அப்புறமா நீ கோயிலுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கிளம்பிடுறான் பொண்டாட்டியை தேடி. அந்த பக்கம் நம்ம விராஜ் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அவனோட ஒரிஜினல் கெட்டப்ல அப்படியே புல்லட்ல வந்து இறங்குனது மட்டும் இல்லாம அவனும் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் கோயிலுக்கு வந்துட்டான், கோயிலுக்குள்ளேயுமே போயிட்டு இருக்கான். இவனுக்கு தான் இந்த சாமி கடவுள் இதுக்கு மேல நம்பிக்கை இல்லை இல்லையா. சோ இப்போ அதெல்லாம் பெருசா பார்க்காம கோயிலுக்குள்ள போனது மட்டும் இல்லாம அங்கேயே உட்காந்துக்கிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கான். இங்க பாருங்க எனக்கு உங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை, அது என்னமோ உண்மைதான், இருந்தாலும் நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட பொண்டாட்டிக்காக தான், எனக்கு என்னோட பொண்டாட்டி திரும்ப வேணும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க தான் பண்ணணும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினுமே கோயிலுக்கு வந்துட்டா. பட் உள்ள போல, புருஷங்காரன் தான் சொல்லியிருக்கான் இல்லையா அவன் வர்ற வரைக்கும் உள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. எது அந்த விராஜோட பாட்டு தான், யாரோ ஒருத்தவங்க பாடுற மாதிரி இருக்கு. அந்த பாட்டை கேட்ட அடுத்த செகண்டே இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதாவது புருஷங்காரன் இதே மாதிரிதான், முன்னாள் புருஷங்காரன் இதே மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதும் அவன் வந்து இந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒண்ணு விடாம எல்லா மெமரிஸுமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஒரு செகண்ட் அப்படியே பயந்து போயிடுறா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.